வயிற்றில் நிறைந்திருப்பான் இந்த கற்பகத்தானே கண்டவர் நமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்றும் கடவுளின் மெய்யில் அவன் முகத்தை காணுதல் வேண்டும். நெருப்பாயெறியும் செவ்வாய் பகவான் மழையாய் வாரி பொழிந்திடுவான். அவன் பிள்ளையால் வட்டி வணங்கிடும் மாந்தர் அவருக்கு உறுதியை கொடுத்திடுவான். ஒன்பது கோளும் ஒன்றாய் வெயில் புத பகவானின் பதமலர் இரண்டும் விநாயகன் மலக்கையின் கீழே ஞான தேவியின் கனவு வந்தையும் கை சேரும். அறையில் நோக்கி அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முதல் நிகழ்வாக விருந்தினர்களுக்கு சிறப்பு விழாவோடு பிரதம விருந்தினராக திருவாளர் ராமநாதன் ஐயா அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல சிறப்பு விருந்தினர் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் திருவாளர் சாமசிவம் சுதர்சன் ஐயா இணைந்திருக்கின்றார். நம்மோடு அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாழ் மாநகர சபை ஆணையாளர் திரு ஜெயசீலன் ஐயா இணைந்திருக்கின்றார். மற்றும் பல விருந்தினர்கள் நமக்கு வந்திருக்கின்றார்கள். அழைப்பை ஏற்று தமிழ் பண்பாட்டு ரீதியிலே அவர்கள் வரவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விழுந்திடக்கூட இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய மூன்றல் என்று அமைந்திருக்கின்ற தருணத்திலே விருந்தினர்கள் ஒரு படை போல அரங்கேறுகின்ற போர்க்களம் நோக்கி வர காத்திருக்கிறார்கள். இந்த படை பாரினிலே அழிவை ஏற்படுத்துகின்ற படை அல்ல, அறத்தை போதிக்கின்ற அற்புத பெரும்படை.
மங்கள விளக்கினை ஏற்றி மங்களகரமாக ஆரம்பித்து வைக்குமாறு திருவாளர் ராமநாதன் ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகின்றனர். ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் சாந்தசிவம் சுதர்சன் ஐயா அவர்களை மங்கள விளக்கினை அன்போடு அந்த வகையிலே தற்போது மாநில சபை ஆணையாளர் தேசிய மங்கள விளக்கினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக கழக தலைவர் குணசேகரம் பிரேம்காந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அடுத்தபடியாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கழக செயலாளர் குமரேசன் கோபிகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக மங்கள விளக்கினை பொருளாளர் செல்லப்பா தேவேந்திரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக கழக உறுப்பினர் பாலன் தர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனிடம் அடுத்தபடியாக மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக மாநகர சபையினுடைய சிடிஓ அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கிராம சேவகர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய இந்த கட்டடத்தை சிறப்பு விழா செய்து வைக்குமாறு இந்த விருந்தினர்கள் வரிசையினை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அந்த வகையில் பிரதமர் விருந்தினர் அவர்கள் இப்பொழுது இந்த கழகத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருக்கின்ற கழக செயற்பாடுகள் இங்கே ஆரம்பிக்கின்றன. வாங்கோ எல்லாரும் வாங்கோ வாங்கோ. பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமநாதன் ஐயா அவர்களினாலே இந்த கல்வெட்டுக்கு நீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய படிப்பகம் சிறப்பு விழா 1963ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இந்த நிறுவனம் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் Namo
ஞானசேகரம் பிரேம்காந்த் அவர்களினாலே இப்பொழுது கழக கொடி ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. விருந்தினர் வரிசையை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வரவேற்பு நடனத்தை ஆற்றுகைப்படுத்தி சீர்படுத்தி நெறிப்படுத்தி இருக்கின்றார் நடன ஆசிரியர் திருவாளர் நடராசா குமாரவேல். நடராசா குமாரவேலினுடைய நெறிப்படுத்தலிலே அவருடைய மாணவிகள் இப்பொழுது அரங்கிலே.
மிகச்சிறந்த முறையிலே வரவேற்பு நடனத்தை ஆட்சியைப்படுத்தி இருந்திருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர்கள் இணுவையூர் குமரன் நர்த்தனாலய மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அந்த வகையிலே வந்தாரை வரவேற்பது என்பது தமிழர் பண்பாடு, அதை கட்டி காக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய கடைப்பாடு. அந்த வகையிலே வரவேற்புரையோடு இணைவதிலே மகிழ்ச்சி. ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய சிறப்பு விழாவிற்கு தங்களுடைய வேலை பழுவிக்கு மத்தியிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்பதில் உள்ளம் பெருமிதம் அடைகின்றது. அந்த வகையிலே இன்று பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கப்பட வேண்டிய திரு அங்கஜன் ராமநாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய வேலை பழுவின் நிமித்தமாக இங்கு வர முடியவில்லை. அவரின் சார்பாக அவருடைய பிரதிநிதியாக அவருடைய தந்தையார் அவர்கள் வந்தது எங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே திருவாளர் ராமநாதன் ஐயா அவர்களை வருக என வரவேற்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அந்த வகையிலே அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரதேச செயலாளர் யாழ்ப்பாணம் திரு சாம்பசிவம் சுதர்சன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்பதில் உள்ளம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. அந்த வகையிலே அடுத்தபடியாக மாநகர சபை ஆணையாளர் ஜேசீலன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து இங்கு விருந்தினர் வரிசை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருந்தினர்களையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றது எங்கள் உள்ளம். அது மட்டுமல்லாது இந்த கிராமவாசிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி. 1963ஆம் ஆண்டுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த கழகம் பலருடைய உழைப்பிலே ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் பல்வேறு விதமான செயற்பாடுகள் இந்த கழகத்தினாலே இந்த கிராமத்திற்கு மாத்திரமல்லாது இந்த ஒட்டுமொத்தமான யாழ் நகருக்குமே இந்த சபையினுடைய இந்த கழகத்தினுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கிறது. இந்த கடந்த காலங்களிலே ஏற்பட்ட யுத்த பேரிடர் காலத்திலே இந்த கழகத்தினுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருந்த போதும் இந்த கழகம் இன்று மீளவும் புத்துயிர் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ பேருடைய உழைப்புகள் காரணமாக இருந்து விடுகிறது. இந்த கழகத்தினுடைய இன்றைய புத்துயிர்ப்பு என்பது வாழ்நாளிலே இந்த கழகத்தினுடைய வரலாற்றினுடைய பக்கங்களை மாற்றி அமைக்கக்கூடியவை. இந்த கழகத்தினுடைய எதிர்கால செயற்பாடுகள் இன்றையிலிருந்து மிகச்சிறப்பாக இந்த எதிர்கால
எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய அபிவிருத்தியினுடைய நடையை இந்த கழகம் மேலும் அதிகரிக்க இருக்கிறது என்பதுதான் உண்மையான நிதர்சனமாக இருக்க போகின்றது. அந்த வகையிலே இன்று இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் நடந்தேறுகின்றது என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ அன்புள்ளங்கள் தங்களுடைய ஆதரவை அளித்து வந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கழகம் வெறுமனே யாழ்ப்பாணம் J78 கிராம சேவகர் பிரிவிற்கு மாத்திரம் சொந்தமல்ல, இந்த யாழ் மாநகர சபை முழுவதற்குமே இந்த கழகம் சொந்தமானது. இளைஞர்களினுடைய வழிகாட்டுதல்கள், இளைஞர்களை வழிப்படுத்தக்கூடிய முதியவர்களும் இந்த கழகத்திலே ஆலோசகர்களாக இணைந்திருந்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் பெருமை சேர்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருந்தினர்களை கௌரவிக்கின்ற நேரம் இது. அந்த வகையிலே இந்த ஊர் மக்களினுடைய சார்பாக அன்பினுடைய வெளிப்பாடாக தருகின்ற நினைவு சின்னங்களை ஏற்று நீங்கள் எங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பை நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணமும் இது. அந்த வகையிலே நீங்கள் அந்த நினைவு சின்னங்களை பெற்று நம்மை பெருமை சேர்க்குமாறு அன்போடு அழைக்க நிற்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக கழகத்தினுடைய தலைவர் குணசேகரம் பிரேம்காந்த் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பிரதம விருந்தினர் ராமநாதன் ஐயா அவர்களை கௌரவிப்பதற்காக, நினைவு பரிசல் வழங்கி கௌரவிப்பதற்காக பிரதம விருந்தினர் ராமநாதன் ஐயா அவர்களை அரங்கிற்கு அழைக்கின்றோம். எங்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடான இந்த நினைவு சின்னத்தை பெற்றுக்கொண்டமைக்காக ராமநாதன் ஐயா அவர்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நினைவு பரிசினை வழங்குவதற்காக கழகத்தினுடைய செயலாளர் கோபிகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இவர் நினைவு பரிசிலை வழங்கி வைக்கப் போவது சிறப்பு விருந்தினர் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் திருவாளர் சாம்பசிவம் சுதர்சன் ஐயா அவர்களை அரங்கிற்கு அழைக்கின்றோம். தற்பொழுது திருவாளர் சாம்பசிவம் சுதர்சன் ஐயா கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடான அந்த நினைவு சின்னத்தை பெற்று எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். நன்றி ஐயா அவர்களுக்கு. எங்களுக்கு அடுத்தபடியாக கழகத்தினுடைய பொருளாளர் செல்லப்பா தெய்வேந்திரம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவர்கள் கௌரவிக்கப்பட இருப்பது யாழ் மாநகர சபை ஆணையாளர் திரு இ ஜெயசீலன் ஐயா. அன்போடு அவர்களை அரங்கிற்கு அழைத்து நிற்கின்றோம். நன்றி ஐயா. மீளவும் ஒரு முறை உங்கள் பலத்த கர ஒலிகள் மூலமாக அவர்களுக்கு உங்களுடைய அன்பினை காண்பித்து விடுங்கள். கண்டிப்பாக இன்று இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்க வேண்டிய திருவாளர் அங்கஜன் ராமநாதன் ஐயா அவர்கள் இன்று தன்னுடைய வேலை பழுவினுடைய நிமித்தமாக அவரால் வர முடியவில்லை. என்றாலும் அவரை நாங்கள் நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்று இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் நடந்தேறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளிலே குறிப்பிடத்தக்கதொரு இடத்திலே இருக்கக்கூடியவரும் நாடாளுமன்ற உறுப்பினர், இலங்கை நாடாளுமன்ற குழுக்களினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவரும் மற்றும் இவர் வகிக்கின்ற வகிபாகங்களை பற்றி சொல்ல போனால் அவ்வகிபாகங்களை பட்டியலிடுகின்ற போது அந்த பட்டியல் ரயில் பட்டி போல் மீண்டு செல்லும். அவர் எவ்வாறு அறிமுகப்படுத்துவது? இலங்கை தமிழ் அரசியல்வாதி என்று அறிமுகப்படுத்துவதா, நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் என்று அறிமுகப்படுத்துவதா, இலங்கை நாடாளுமன்ற குழுக்களினுடைய துணைத் தலைவர் என்று அறிமுகப்படுத்துவதா, யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவரை நான் அறிமுகப்படுத்துவதா? ஆகா, இத்தனை பரிணாமங்கள், இன்னும் எத்தனையோ பரிணாமங்களுக்கு சொந்தக்காரனான அவர் இந்த கழகத்தினுடைய புத்துயிர்ப்பிலே பங்கு பற்றி இருந்தமை அனைவருக்கும் பெருமிதம் சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவருடைய பிரதிநிதியாக இன்று அவருடைய தந்தையார் அவர்களே வந்தது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கண்டிப்பாக அவருடைய அரசியல் பயணத்திற்கு வித்திட்டவரும்
மற்றும் எத்தனையோ சமூக சேவைகளிலே தொடர்ந்தும் ஈடுபடுத்தி வருகின்றவர்களுமான திருவாளர் ராமநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியிலே இன்றைய நிகழ்வுக்கு இங்கே வருகிறவர்களுக்கும் ஒவ்வொருவராக நான் பிரித்து கூடாமல் என் உயிருக்கு மேலான உறவுகள் எல்லோருக்கும் எனது கால வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு மக்கள் பிரதிநிதியாகிய கௌரவ அங்கையன் ராமநாதன் தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்று இந்த நிகழ்வுக்கு அவர் சமூகம் அளிக்கவில்லை. நான் அவரின் முக்கிய செயலாளரும் தகப்பனாரும் சொல்லலாம். தென்னிலங்கையில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி, யாழ்ப்பாணத்தில் அங்கஜன் குடும்ப ஆட்சி. குடும்பம் இல்லாம ஒரு தெருவே இல்லை. தகப்பனும் தாயும் இல்லாம குடும்பம் என்னென்று வளர். ஆகவே கௌரவ அங்கஜன் ராமநாதனுக்கு தான் இந்திய நிகழ்ச்சி இந்த நிகழ்வுகளை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்காட்டிலும் அவர் காணொலி மூலம் பார்ப்பார். ஆனால் இந்த இந்திய நிகழ்வுக்கு எவ்வளவு உதவிகளை செய்தார்கள், இதில் எவ்வளவு பங்கு பெற்றினார்கள், இந்திய சிறப்பை வெளிநாட்டில் உள்ள இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு அக்கறையாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அது பார்க்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும் என்று ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். மாவட்ட அபிவிருத்தி என்கிறவு யார் என்றது மக்கள் பிரதிநிதி அங்கையன் ராமநாதனுக்கு மட்டுமில்லை, இங்கிருக்கும் எல்லோருக்கும் கனவு. தூங்கினப்புற வாரையில் தூக்கம் வராமல் வாரதான் கனவு. ஏனென்றால் அரசாங்கத்தில் வரப்பிரசாதங்களை அனுபவிக்கக்கூடாது என்றொரு 99% அதற்கு நாங்கள் மாற்று வழியை கண்டிருக்கின்றோம். மக்கள் அபிவிருத்தி இந்த 5 வருடத்தில் முதல் 5 வருடத்தில் இங்கொரு திட்டம் ஒன்று வந்திருக்கின்றது. அந்த திட்டம் இங்கே உள்ள மக்கள் ஒருத்தருக்கும் தெரியாது. 5 வருடமாக $55 மில்லியன் 5 வருடமாக ஒருத்தரும் கணக்கெடுக்கவில்லை, திரும்ப போகின்றது. அதை 1 வருடத்துக்கு ஒத்திவைக்கும்படி கேட்பதற்கு அங்கஜன் ராமநாதன் மாவட்ட அபிவிருத்தி சப் கமிட்டி மூலம் அதுக்குரிய நடவடிக்கை கம்பரன்ஸ் ரிப்போர்ட்டை எடுத்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் அவர் மட்டும்தான் இதுக்கு எடுக்க வேண்டும் என்றில்லை. இங்கே உள்ள மக்கள் பிரதிநிதியை அனுப்பினால் மக்களுக்கு அக்கறை இருக்க வேணும், கனவு இருக்க வேணும். இந்த திட்டத்தை நாங்கள் செய்ய முறை நடப்படுத்துவதற்கு அதிகாரிகள், மாவட்ட செயலாளர், மாவட்ட அபிவிருத்தி, கவர்னர், பிரதம மந்திரி, பிரசிடென்ட் டாஸ்க் போர்ஸ், ஜனாதிபதி எல்லோருடைய வழிகாட்டலிலும் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் அக்கறை இருக்க வேண்டும். இந்த திட்டத்தை விட்டமென்றால் இந்த குளத்துக்கு வரும் வாய்க்கால் எத்தனையோ முறைகளுக்கு இந்த காசு பாவிச்சு நாங்களும் பத்திரம் உள்ளில் இருக்கிற குளங்களை போய் பாருங்க, கூழுக்கிறால பாருங்க, அங்க போக தேவையில்லை. என்ன அழகாக செய்திருக்கிறார்கள். ஏன் எங்களால் செய்ய முடியாது? எங்கள்கிட்டையும் அதிகாரிகள், ஆளுகை அதிபர்கள், மக்கள் பிரதிநிதி, மக்கள் எக்ஸெட்ரா சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் இருக்கின்றோம். ஆனால் மக்களுக்கு அக்கறை வேணும். மக்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு கனவு வர வேண்டும். அப்பதான் எங்களுக்கு மாநகர ஆளுகைக்குள்
அதிகாரிகள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை விதமான அக்கறைகளுக்கும் இடம் கொடுக்க சம்மதமான இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் ஒருதலுக்கும் இது இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் மக்கள் நிற்கிறார்கள். யூஎன்னுக்களால வெளிநாட்டிலேருந்து போய் கொண்டு வந்து இந்த நாட்டு அரசாங்கத்தை நம்பாம வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து ஒவ்வொரு லட்சம் பேரில் உரிமை என்ற பேரில் 100 பில்லியன் பிக்ஸ் டிபாசிட் போட்டால் அதுதான் உரிமை நினைக்கிறார்கள். அது உரிமை இல்லை. ஒவ்வொரு அடிப்படை வசதி மனிதனுக்கு இருக்குது. 26 அமைச்சுக்கள் இருக்கின்றது. 26 அமைச்சுக்கள் திணைக்களங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இருக்கின்றது. மாவட்ட செயலகத்துக்குள்ள பிரதேச செயலகங்கள் ஆளுகை இருக்கின்றது. மாநகரம் இருக்கின்றது. நாங்கள் இத்தனையும் வைத்துக்கொண்டு இந்த உரிமைகளை சரியான முறை செய்ய திட்டங்களை நடத்த முடியாமல் இருப்பதுதான் மக்களுக்கு இன்று இருக்கின்ற கவலை. அதுதான் இந்த மாற்றம். இது மாற்றத்தின் முதல் இனிஷியல் கட்டம், ஆரம்ப கட்டம். ஆகவே நாம் இன்றைய இந்த நிகழ்வுக்கு என்ன மாதிரி மகிழ்ச்சி அடைகிறோமோ, இந்த 55 மில்லியன் திட்டத்துக்குரிய பணத்தை திரும்ப விடாமல் இங்கே உள்ள மக்கள் அத்தனை பேரும் அடுத்த பப்ளிக் டேயில அபிவிருத்தி குழு தலைவரை போய் சந்தித்து இதுக்குரிய காம்பரன்ஸ் ரிப்போர்ட் என்ன மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் அவரோட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த காசு எடுத்து இங்கே உள்ள குளங்கள் வாய்க்கால்கள் என்னென்ன முறையில் செய்ய போறீங்கள். எங்களுக்கும் ஒரு கனவு இருக்குது, எங்கள்கிட்டையும் ஐடியா இருக்குது, எங்கள்கிட்டையும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், எங்கள்கிட்டையும் ரிட்டையர்மெண்ட் ஓய்வு பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அக்கறை இருக்கின்றதை காட்டி இந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முழு ஆதரவை கொடுப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உடைய முடிக்கிறேன். நன்றி. பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்திருக்கிறார். மாற்றம் என்ற சொல்லை தவிர அத்தனை விடயங்களும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஐ மஸ்ட் சேஞ்ச் டு மை கண்ட்ரிஸ் சேஞ்ச் என சொல்லுவார்கள். என்னுடைய நாட்டினுடைய மாற்றத்துக்காக நான் மாற வேண்டும். ஆக ஒவ்வொரு இளைஞர்களையும் தட்டி எழுப்பி இருக்கிறார். பல விடயங்கள் சார்பாக எங்களோடு பகிர்ந்திருக்கிறார். அவர்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய உரை தான் இப்பொழுது நடந்த வேர்ல்ட் பேங்கினுடைய கன்சல்டனாகவும் இருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒருவர் கன்சல்டனாக வேர்ல்ட் பேங்கில் இருப்பது எங்கள் அத்தனை பேருக்கு பெருமையும் கூட. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் டிவிஷனல் செக்ரட்டரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாம்பசிவம் சுதர்சன் ஐயா, யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் படிப்பாளர் இந்த நிகழ்வுக்கு பிரதமர் ஜனராக வருகை வந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்தவர்கள், நாடாளுமன்ற குழுக்களின் துணைத்தலைவருமாகிய என்னுடைய அன்புக்குரிய அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய தந்தையார் சதாசிவம் இந்த வருகிறதுடைய அன்புக்குரிய மாநகர சபை ஆணையாளர் ஜோசிகன் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற முற்போக்கு வாழ்க்கை கழகத்தினுடைய உறுப்பினர்களே, வருகை வந்திருக்கின்ற பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் ராஜபுரம் முற்போக்கு வாலிபர் கழகமான ஒரு நீண்ட பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கொண்ட ஒரு கழகம். சிறிது காலம் அது ராஜபுரம் முற்போக்கு வாலிபர் கழகத்துடைய ஆளுகைக்கு வெளியிலே அவர்களுக்கு வெளியே இருந்திருந்த போதிலும் மீண்டும் அவர்கள் அதனை பெற்று சிறந்த முறையில் அதனை இயக்கி வருகின்றார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நாங்கள் மாணவர்களாக இங்கே டீச்சர்களுக்கு வருகின்ற காலத்திலே டீச்சன் பாடங்களுக்கு விடப்பட்ட இடைநிலை நேரங்களிலே இங்கே வரைகளுக்கு பத்திரிகை வாசித்து செல்வது உண்டு. அவர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த எங்களுடைய சமூகம் சார்ந்து தங்களால் இயக்கக்கூடிய பல பணிகளை ஆற்றியிருந்தார்கள். ஆனால் இந்த கழகத்தை மீண்டும் நல்ல நிலையிலே புனரமைத்து மேலும்
பல பணிகளை ஆற்றுவதற்கு நிதி தேவைப்பாடு இருந்தபோது கௌரவ அங்கஜன் ராமநாதன் அவருடைய நிறைவான கிராமம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 2 மில்லியன் ரூபாய் இவர்களுக்கு வழங்கப்பட்டு இவர்கள் மிகவும் சிறந்த முறையிலே இந்த புறநமைத்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த புறநமைப்புக்கு முன்னர் இருந்த நிலைமையும் இன்றிருக்கின்ற நிலைமையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மிகவும் சிறப்பாக புறநமைத்திருக்கின்றார்கள். அதே போல இதனுடைய முதலாவது மேல் மாடியிலே அவர்கள் வாழ்வாதார பயிற்சிகளை வழங்குவதற்கான ஒரு மண்டபத்தையும் அமைத்திருக்கின்றார்கள். அங்கே தையல் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி போன்றவற்றை மாணவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த பணி இந்த கிராமத்திற்கு மட்டுமல்லாது இந்த மாநகர பிரதேசத்தில் உள்ள இளைஞர்கள் யுவதிகள் பழைய மாணவர்கள் உணவுகளாக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே அவர்கள் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் இந்த நிதியிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த கட்டிடத்தை மிகவும் சிறப்பான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பது உங்கள் எதிர்பார்ப்பார். ஏனென்றால் ஒரு கட்டணத்தை அமைப்பது கருதல்ல, அதை தொடர்ந்து பராமரித்து நல்ல நிலையிலே தொடர்ந்து வைத்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. அதே போல மக்கள் மயப்படுத்தப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்காக இருக்க வேண்டும். அதை ஆகியோட முற்போக்கு வாலிபர் கழகம் மேற்கொள்ளும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவை மிகுந்த சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இன்றைக்கு ஒரு மாற்றத்தின் மூலம் ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த நிகழ்வுக்கு என்னை மறைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த கழகத்தோடு தன்னுடனான உறவை தன்னுடைய இளமை காலங்களிலே இந்த கழகத்தை எவ்வாறு பயன்படுத்தி இருந்தார் என்ற அவருடைய மலரும் நினைவுகளை கூட எங்களோட பகிர்ந்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இந்த இளைஞர்களுக்கு எத்தனையோ விதமான அறிவுரைகளையும் தன்னுடைய உரையிலே புகுத்தி இருந்திருக்கக்கூடிய பிரதேச செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவரும், அதாவது இவரை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் இவர் ஒரு விஞ்ஞானமானி பட்டதாரி. அந்த வகையிலே முதல் ஆரம்ப காலத்திலே ஆசிரியராக பணிபுரிந்து எஸ்எல்ஏஎஸ் தரத்திற்கு, அதாவது இலங்கை நிர்வாக சேவைக்குள் உள்வாங்கப்பட்டு டிவிஷனல் செக்ரட்டரி ஆஃப் டிஎஸ் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கு யாழ் மாநகர சபையினுடைய ஆணையாளராக எங்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த வகையிலே உதவிகளை தொடர்ந்தும் செய்யக்கூடியவராக இருந்திருக்கக்கூடிய ஈத ஜெயசீலன் ஐயா அவர்களை இந்த அரங்கு தாங்குவதில் அரங்கு பெருமைப்படுகிறது. அவரை உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியிலே வாழ்த்துரையாற்றுவதற்கு வருமாறு அன்போடு வேண்டியிருக்கிறது. ஆரியபுரம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய இன்றைய இந்த சிறப்பு விழா நிகழ்வுக்கு தலைவராக இருக்கிற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருவாளர் ராமநாதன் ஐயா அவர்களே, எங்களுடைய யாழ்ப்பாண பிரதேச செயலர் திரு சுதர்சன் அவர்களே, இந்த ஆரியபுரம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய செயலாளர் பொருளாளர் உட்பட நிர்வாக உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கின்ற இந்த கழகத்தினுடைய அன்பர்களே, நலன்விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உண்மையிலே தங்கத்தால் ஆகாத ஒன்றை சங்கத்தால் செய்ய முடியும் என்று சொல்வார். ஒரு தெரியும் தங்கம் பெருமதிக்கிறது, ஆனால் அந்த தங்கத்தினாலே செய்ய முடியாததை ஒரு சங்கம் அல்லது ஒரு கழகம் ஆற்ற முடியும். ஒரு 50 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட இந்த ஆரியகுளம் சரசமூலியம், நான் நினைக்கின்ற இந்த சரசமூலியம் தான் ஒரு அடிப்படை ஒரு தாய் சங்கமாக இருந்திருக்கும். அதிலிருந்து தோற்றம் பெற்றிருக்கின்ற இந்த முற்போக்கு வாலிபர் கழகம் ஒரு மிக நீண்ட வரலாறையும் சிறப்பையும் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த யுத்தத்துக்கு முதல் யுத்த காலம், யுத்தத்துக்கு பின்னென்ற நாங்கள் 3 வகையாக இந்த காலத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு காலங்களிலும் மிகுந்த நெருக்கடிகள் சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த கழகம் இயங்கி இன்று ஒரு புது பொலிவு பெறுகிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. இந்த இடத்தினுடைய அந்த அமைவிடம் அவ்வளவு முக்கியத்துவமானது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த வரலாற்று காலத்திலே இந்த இடத்துக்கு மிக பெரிய முக்கியம் இருக்கின்றது. யுத்தத்துக்கு முதலாக இருந்தாலும் இந்த இடம் ஒரு மிக முக்கியமானதாக இருந்தது. அதே போல யுத்த காலத்திலே கூட இந்த இடத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. எனவே இந்த இடத்தினுடைய பெருமதி காரணமாக இந்த கழகம் ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. எனவே இன்று இந்த எங்களுடைய பிரதேசத்தில் சொன்னது போல
சப்ரிகம என்ற வேதிடத்திற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ஆகிய கௌரவ அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டிலே மீளவும் ஒரு புதுப்பொழிவு பெற்றிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் இந்த முற்போக்கு என்ற சொல்லை பார்க்கும்போது எனக்கு சில ஞாபகங்கள் வந்தன. கடந்த காலங்களிலே இந்த முற்போக்கு, பிற்போக்கு, நட்போக்கு என்றெல்லாம் பல்வேறுபட்ட போக்குகள் இருந்தது. அதாவது முற்போக்கு என்பது ஒரு போவர்ட், முன்னுக்கு போவது. சில பேர் பிற்போக்குத்தனமாக கலைப்பார்கள். ஆனால் அதை இரண்டையும் தாண்டி ஒரு நட்போக்கு, ஒரு நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் கடந்த காலங்களிலே இலக்கியங்கள் வெளியிட்டது. ஆனால் இந்த முற்போக்கு என்ற அந்த செய்தி உண்மையிலே ஒரு முன்னிலையா எல்லோருக்கும் முன்னுதாரணமாக திகழ்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்கே எங்களுடைய பிரதமர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், கனவு என்பதை பற்றி சொன்னார். உண்மையிலே இந்த கனவு காண்பது என்ற விஷயம் அப்துல் கலாமால் தான் முன்வைக்கப்பட்டது. அதாவது கனவு காலங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார். அவர் சொன்ன கனவு என்பது நித்திரையிலே குரட்டை விட்டு காண்கின்ற கனவு அல்ல, நித்திரை இல்லாமல் அல்லது நித்திரை கொள்ள விடாமல் காண்கின்ற கனவு. அதைத்தான் நான் என்னுடைய பிரதமர் சொல்லியிருப்பார். நாங்கள் எங்களை நித்திரை கொள்ள விடக்கூடாது, அதான் கனவு. இங்கே எங்களுடைய பொருளாதாரர்கள் சொன்னார்கள், நேற்று இரவு 2 மணி வரை இந்த இளைஞர்கள் நின்று இந்த பணிகளை ஆற்றினார்கள். இதுதான் அந்த கனவு. நித்திரை கொள்ள விடாம காண வைத்த கனவு இதுதான். எனவே இந்த கனவு உங்களை நிச்சயமாக உங்களை முன்னேற்ற வைக்கும் நினைக்கின்றேன். எனவே நான் சொன்னது போல இந்த இடம் ஒரு முக்கியமானது. இந்த இடத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. உங்களுடைய பிரபந்தர் கூறியது போல இந்த ஆரியகுளத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? உண்மையே நல்லூர் ஆலயம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நல்லூர் ஆலயத்தை சுற்றி 4 குளங்கள் இருக்கிறது. ஒரு மழை காலம் வரும்போது அந்த 4 குளங்கள் நிரம்பி அடுத்த 4 குளங்கள் நிரம்பும். அரசடி குளம், எங்களுடைய பிராமண திட்டங்களும் நிரம்பும். இதற்கு பிறகு மாற முழுமையான தண்ணீரும் இந்த ஆரியகுளத்துக்கு வந்து ஆரியகுளம் நிரம்பியதன் பின்னர் தான் வெளியே கடலுக்கு செல்லும். அப்போ எவ்வளவு சீராக எங்களுடைய முன்னோர்கள் இந்த கட்டமைப்புகளை அமைத்திருக்கிறார். எனவே இந்த அவர் சொன்னது போல என்னுடைய சுதர்சன் அவர்கள் என்னுடைய உலகங்களுடைய வேலையெடுத்தோடு மிகுந்த ஈடுபாடுடையவர். அவர்களுடைய காரணம் அதாவது எங்களுடைய இந்த முக்கியமாக மாநகரத்திலே மிகச்சிறப்பான ஒரு வடிகாலம், மிகச்சிறப்பான ஒரு நீர் கலைக்கும் போது கேட்டார்கள், இந்த ஆரியகுளத்தினுடைய சீரமைப்புக்கு என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள்? நாங்கள் பல முன்மொழிவுகளை வைத்திருக்கிறோம், விதிகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய மாநகர பகுதியிலே எங்களுடைய நல்ல தண்ணியை தேக்குவது, கழிவு முகாமைத்துவத்தை மேற்கொள்வது, எங்களுடைய வடிகால்களை சீரமைப்பது போன்ற பல்வேறு வேலை திட்டங்களுக்கு நாங்கள் எங்களாலான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு அழகாக பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்தாலே போய் வருபவர்கள் என்றும் எந்த நேரத்திலும் ஒரு 4 பேரோ 5 பேர் இந்த பத்திரிகைகளை வாசித்துக் கொண்டு போய் பார்க்கிறோம். இதுதான் இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தை நோக்கிய ஒரு எண்ணக்கருவோடு சமூகத்தை மையப்படுத்திய இந்த முயற்சியிலே இந்த முற்போக்கு வாலிபர் கழகம் ஒரு புது மெழுக்கோடு இங்கே ஒரு இளைஞர்கள் கையிலே அவர்களுடைய இந்த கழகம் வந்திருப்பது நிச்சயமாக மகிழ்ச்சியை தருகிறது. இன்று இந்த இளைஞர்கள் அவர்களை தூண்டவிடாத கனவோடு இருக்கிறார்கள். அந்த கனவு நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு கனவையாகும். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்கள் இங்கே வர வேண்டியவர் அவருடைய நிதி ஒதுக்கீட்டினாலே இந்த கைங்கரியமாக இருக்கிறது என்றாலும் அவருடைய வேலைப்பாடு காரணமாக அவருடைய தந்தை வந்திருக்கின்றார். அவருக்கு கிடைத்த ஒரு கௌரவம் என்றார். அவருடைய அந்த மகன் ஒரு குரல் இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறீர்கள். மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளும் சொல். அதாவது ஒரு மகன் ஒரு தந்தைக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் இவரை இந்த தந்தை எப்படி பெற்றாரே என்று ஆச்சரியப்பட வைக்கிறது என்று ஒரு குரல் இருக்கு. எனவே நான் நினைக்கிறேன் அதனுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்களுக்கு வராவிட்டாலும் அவருடைய தந்தையார் வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த படிப்பகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய இந்த முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய சிறப்புகளுக்கு என்னுடைய மாநகர சபை என்றும் தோழிக்கும் எங்களால் இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் அடிக்கடி எங்களோடு வந்து அளவலாளர்கள் எங்களுடைய கதவு என்றும் திறந்திருக்கிறது. எங்களுக்கு திங்கள் புதனன்று வேறுபாடு இல்லை, ஏழு நாளும் எங்களுடைய கதவு திறந்திருக்கிறது. மாநகர சபை உங்களோடு தோழோடு இருக்கும் என்று கூறி இந்த முயற்சி இன்னும் வெற்றி பெற வேண்டும். இந்த கழகம் இன்னும் 50 வருடம், இன்னும் 100 நூற்றாண்டு 200 ஆண்டு கண்டு செழிக்க வேண்டும். அதற்கு இந்த இளைஞர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு அவர்களை வாழ்த்தி பெறுவதே நன்றி.
வார்த்தை பூக்கள் அல்ல, மனத்தில் இருந்து இருந்த வார்த்தை பூக்கள். அதற்காக மீளவும் உங்களுடைய பலத்த கரவொலிகள் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக இன்று இந்த புது பொலிவோடு மீள கட்டியமைக்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய இந்த ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய மிகப்பெரிய 3 தூண்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய புத்துயிர்ப்பிலே நிர்வாக கட்டமைப்பிலே மிகச்சிறந்த இடத்திலே இருந்திருக்கக்கூடிய இந்த பகுதி இளைஞர்களுக்காக மாத்திரமன்றி இந்த யாழ் மாநகர சபை முழுவதுமாக இவர்களுடைய சேவையை தொடர இருக்கிறார்கள். ஆக அந்த மிகப்பெரிய 3 தூண்களை நாங்கள் எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வேறு யாரும் அல்ல. முதலாவதாக இந்த ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய தலைவர் அவர்களை கௌரவிப்பதற்காக திரு பாஸ்குமார் அண்ணா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவருடைய தற்பொழுது தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். திரு பாஸ்குமார் அண்ணா அவர்களினால் இவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சசிவர்ணன் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் கௌரவிக்கப்பட இருப்பது பொருளாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இவர்களுக்கான கௌரவத்தை செய்வதற்காக சசிவர்ணன் அண்ணா தேவேந்திரம் ஐயா அவர்கள் சிறந்த ஒரு சமூக சேவகர். அது மட்டுமன்றி இன்று இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னோடியாக பல விடயங்களை ஆற்றி வரக்கூடிய ஒருவர் என்பதும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். அது மட்டுமன்றி சமுத்தி கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவராகவும் சிறந்த முறையிலே தொழிற்பட்டு வருகின்றார் என்பதும் நாங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய சேவை இந்த ஊர் மக்களுக்காக மட்டுமன்றி இந்த ஒட்டுமொத்தமான யாழ் மாநகர சபைக்குமே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி ஐயா. அதே போலதான் தலைவர் அவர்களையும் நாங்கள் ஒன்றைக்குமே மறந்துவிட முடியாது. மிகச்சிறந்த ஒரு தலைவர், மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒருவர். அது மட்டுமன்றி லயன்ஸ் கிளப்பிலே ஒரு அங்கத்தவராக இருந்து இந்த ஒட்டுமொத்தமான யாழ் மாவட்டத்திற்குமே மிகச்சிறந்த முறையிலே சேவையாற்றி வந்திருக்கிறார் என்பது நாங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல இந்த ஆரிய குளத்திலே சேர்ந்த முத்துமாரி அம்மன் கோயிலினுடைய தர்மகத்தா சபையிலேயும் தலைவராக இருந்திருக்கக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தபடியாக தற்பொழுது நான் இங்கு அழைக்க இருப்பது ஸ்ரீ சியாம் அண்ணா அவர்களை ஒரு செயலாளருக்கு மாலை அணிந்து கௌரவிப்பதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஸ்ரீ சியாம் அண்ணா அவர்களை. ஆம், வேறு யாரும் இல்லை, எம் அன்பிற்குரிய குமரேசன் கோபிகிருஷ்ணா அண்ணா அவர்கள் தான் இந்த கழகத்தினுடைய செயலாளராக தொழிற்பட்டு வருகின்றார். இவர் ஒரு சமாதான நீதவானும் கூட, அதுவும் எங்களுக்கு கூடுதல் பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இவர் தொழில் ரீதியாக மிகச்சிறந்த ஒரு போட்டி நிறைந்த ஒரு தொழிலாக இருந்திருந்தாலும் கூட, வேலைப்பளு நிறைந்த ஒரு தொழிலாக இருந்திருந்தாலும் கூட அவர் இந்த கழகத்திற்கும் தன்னுடைய திறத்தையை காட்டி வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அங்கே ஒரு முறை அவருக்கு மீளவும் உங்களுடைய கரவொலிகள் மூலமாக நன்றிகளை காண்பித்தீர்கள். இதனாலே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவது மிகச்சிறந்த ஒரு முறையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பாடசாலையிலே கல்வி என்பதுதான் ஏழைகளினுடைய மூலதனமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த கல்வியை தொடர்வதற்கு சிரமப்படுகின்ற மாணவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு இந்த உதவியை வழங்கி இருக்கிறார்கள் என்பது மிகச்சிறந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் வவுச்சர்கள் வழங்குகின்ற நிகழ்வுக்காக இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு பிரதம விருந்தினர் ராமநாதன் ஐயா அவர்களை அரங்கிற்கு அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக மதீஸ்வரன் தர்மிலன் உடனடியாக மேடைக்கு வந்து உங்களுக்கான அன்பளிப்பை பெற்றுக் கொண்டு செல்லுமாறு அன்போடு. அடுத்து சிவனேசன் அக்ஷியா அவர்களை அன்போடு அழைத்து நின்றோம்.
அடுத்து யோகேந்திரன் வினோதா. சிவனேசன் அக்ஸியா அவர்களுக்கு இப்பொழுது வவுச்சர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வினோதா அவர்களுக்கு இப்பொழுது வவுச்சர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதியர்ணன் தனுசான். அடுத்து கன்சி ரூபன் கனிஷ்டிகா. இதுவரை நேரமும் வவுச்சர்களை வழங்கி வைத்த பிரதமர் ராமநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இந்த மாணவர்களுக்கான வவுச்சர்களை வழங்கி வைப்பதற்காக யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் திரு சாம்பசிவம் சுதர்சன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவரிடமிருந்து வவுச்சரை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்து நிற்பது கன்சி ரூபன் கனிஷ்டிகா. அடுத்து கன்சி ரூபன் பானுகா. அடுத்து பிரேம்காந்த் அனுஷ்கா. பிரேம்காந்த் அனுஷ்கா. மாணவர்களுக்கான வவுச்சர்களை வழங்கி வைத்த பிரதேச அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக மாணவர்களுக்கான வவுச்சர்களை வழங்கி வைப்பதற்காக மாநகர சபை ஆணையாளர் ஜேசிவன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தேவபாலன் லகுசிகா. தேவபாலன் லகுசிகா. இதுவரை நேரம் வவுச்சர்களை வழங்கி வைத்த மாநகர ஆணையாளர் அவர்களுக்கு வணக்கம். அடுத்து அரசன் கோபாலசிங்கா. அடுத்து அரசன் கோபாலசிங்கா. பொன்னையா தியாகலிங்கம் அரசன் கோபாலசிங்கா. ராசநாயகம் சிவசோதி அவர்களை அங்கோடு அழைத்திருக்கின்றோம். தங்களுக்குரிய வவுச்சரை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். ராசநாயகம் சிவசோதி. ராசநாயகம் சிவசோதி.
குணசேகரம் அன்னோசா. அன்போடு அழைக்கின்றோம். ஆரியோரம் முற்போக்கு வாழ்வார்கள் சிறப்பு இருக்கும் சிறப்பாக வழியிருக்கும் சாம்பசிவன் சிறசன் அவர்கள் துணை செயலாளர் யாழ்ப்பாணம் ஈராத்தான் ஜெயசீலன் மானசரை அவர்களுக்கும் எமது ஆரியன முற்போக்கு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் மற்றும் நலன்பிரிவு அனைவரையும் கலைஞர் சார்பாக எனது கால வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது ஆரியோரம் முற்போக்கு வாழ்வியல் கழகமானது தொடர்ந்து பல சேவைகளை மக்களுக்கு ஆற்றி வருகின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியவிருக்கும் விதமாக எமது சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் சிறுவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் இந்த பல உதவிகளை செய்து வருகின்றோம். அதேபோல எமது கழக திறப்புலாவுக்கு வாசாலை உணவதற்காக கட்டுமணிப்படை மற்றும் வாசாலை சார அனைத்து வேலைகளுக்கும் நமது மனமுறாது உதவி செய்யும் திரு அங்கேயன் அண்ணா அவர்களுக்கும் எமது வெளிநாட்டு மக்கள் ஒன்றிய உறவுகளுக்கு உங்களை நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எமது வாசாலையானது நூலக வசதி, பத்திரிகை வசதி, கரடி வசதி போன்ற வசதிகள் மக்களுக்கு பெறக்கூடிய வகையில் உள்ளது. எமது வாசாலைக்கு அனைவரும் வந்து உங்கள் ஆர்வத்தினங்களை வளர்த்தி உங்கள் சமூக பெருமைகளை சேர்த்து தர வேண்டிய கடவுள் உங்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தலைவர் அவர்களுக்கு உங்களுடைய நாமாங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இந்த கழகத்துக்கு கிடைத்திருப்பது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையிலே அவர் ஒரு சிறந்த சமூக சேவகர் என்பதும் இவ்விடத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது இந்த கழகம் சார்ந்த ஒரு உரையினை ஆற்றுவதற்காக ஊர் மக்கள் சார்பில் பிரசாத் தாட்சாயினி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பிரசாத் தாட்சாயினி இந்த கழகம் சார்பாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர காத்திருக்கிறார். கல்லில் ஒலி எழுப்பி கடலையில் நடனமாடி உள்ளான் குழல் வழியே புகுந்து சோயாகி நெல்லில் மணி கொளுத்து நிலைத்த பொருளாகி மெல்லிய ஜாலில் மெல்லிதழில் விக்கார நகையாகி சொல்லுக்கு சொல் சுவை கொட்டும் செந்தமலே வாடியவே சிந்தி வரும் பைத்தொழியில் என்னை கூட சிந்து பாட வைக்கும் பைந்தமலே வாடியவே சிந்தா எடுத்து வெண்பா கொடுத்து முப்பாலும் நண்பாளாக்கி சிற்றுரை நிகழ்த்த எண்ணாவில் நடைபெறுகின்ற நானும் தமிழுக்கு முதல் வணக்கம். அடுத்து இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் எனதன்பு வணக்கம். கொள்ளி நிலவில் கழித்தல் இன்பம், கொட்டும் மழையில் குளித்தல் இன்பம், தவணை முறையில் நனையும் போதும் இருட்டு தொழில்கள் தீண்டுவது இன்பம். எல்லாம் இன்பங்கள், ஆனால் எம்மூர் மக்கள் எமக்கு இன்று பேரின்பம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. இன்றைய தினம் ஆரியோரம் முற்போக்கு வாலிபர் சங்கத்தினர் வாலிபர் கழகம் படிப்பகம் திருத்தி அமைக்கப்பட்டு சிறப்பு விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆரியகுளம் முற்போக்கு கழகமானது எமதூர் பெரியோர்களால் 1963ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரியகுளம் மக்களின் சமூக நலன்கள், சமூக அக்கறை, சமூக மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கழகமாகும். ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தின் மகுட வாசகம் சமூகத்தின் உன்னத நோக்கு. இக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 57வது ஆண்டிலும் பெரும் பணியாற்றி கொண்டிருப்பது எமக்கு பெருமிதத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் தருகின்றது. இக்கழகத்தின் புனரமைப்புக்காக முதற்கல்லினை பாராளுமன்ற குழு உபதலைவர், ஜான் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் இதில் அங்கையன் ராமநாதன் ஐயா அவர்களால் நாட்டப்பட்டது. அவரும் நிதி ஒதுக்கீடு செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. எமது கழகத்தின் புனரமைப்புக்காக யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தினரால் நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது. எமது கழகத்தின் அபிவிருத்திக்கு எமது J78 கிராம சேவகர்கள் பெரும் ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்கி கழகத்தோடு ஒன்றிணைந்து பணியாற்றி வருவது அறியத்தக்கது. எமது கழகத்திற்கு யாழ்ப்பாண மாணவர் சபையினரும் பெரும் ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்குகின்றனர். எம்மோடு தோளோடு தோள் நிற்கின்றனர். ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தின் சின்னம் 2018ஆம் ஆண்டு மீளுருவாக்கம் செய்யப்பட்டது.
சமூகத்தின் உன்னத நோக்கை நோக்காக கொண்டு எம்மூர் மக்கள் எம்மவர்கள் என எண்ணி அவர்கள் இன்பங்களில் மட்டுமல்ல துன்பங்களிலும் நாம் தோள் கொடுப்போம் என்று தோள் கொடுக்கின்றனர் இந்த கழகத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், அங்கத்தவர்கள். எழுமின் விளிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். எழுமின் விளிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் எனும் சுவாமி விவேகானந்தரின் வாக்குக்கிணங்க இக்கட்டட புனரமைப்பு பணி தொடங்கிய நாள் தொடக்கம் இன்று வரை அயராது உழைத்து நிற்கின்றனர் இந்த கழகத்தின் உறுப்பினர்கள். நமது கழகத்தின் ஊடாக மக்களுக்கு இவர்கள் அரும்பணி ஆற்றி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக நமது பிரதேசத்தில் டெங்கு ஆட்கொண்ட போது டெங்கு ஒழிப்பு வாரத்தை அனுஷ்டித்து டெங்கு ஒழிப்பு செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். அத்தோடு உலகையை ஆட்டி படைத்த கொரோனா நோய் எம்மையும் ஆட்டி படைத்தது. அவ்வேளை ஊரடங்கு விதிக்கப்பட்ட நேரத்திலும் கூட தமது உயிரை துச்சமென எண்ணி களத்தில் இறங்கி இவர்கள் பணியாற்றி வந்தது யாவரும் அறிந்தது. எமது ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல அயலூர் மக்களுக்கும் இவர்கள் பொருளுதவி செய்தவை நாம் அறிந்தவை. என்னோடு சென்று பிறந்த மண்ணை நாம் மறவோம் என தாய் மண்ணை மறக்காத நெஞ்சங்களே, தங்கள் துன்பங்கள் மறந்து எங்குயிர் குறைக்க தக்க நேரத்தில் தக்க உதவிகளை கழகத்தினூடாக வழங்கிய எம் உறவுகளே, எம் புலம்பெயர் நாட்டு உறவுகள். எந்த பிரதிபலனமின்றி உதவிய நல்லுள்ளங்கள் இவர்கள். பயன்தூக்க செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்பது பொய்யாமொழி புலவரின் திருக்குறள். எனவே எந்த பிரதிபலனையும் எதிர்பாராது இந்த கட்டடத்திற்காக உதவிய அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்று நினைவு கூறுவதோடு நமது கழகத்தின் முன்னேற்றத்துக்காக இரவுகள் உழைத்த அனைவரையும் நினைவு கூறுகிறேன். ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகம் மென்மேலும் வளர்ந்து பற்பல சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும், வழங்கும். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இன்னும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இன்னும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். எனவே இத்தோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. பேச்சரங்கிலே வந்த பேச்சா இல்லை கவியரங்கிலே வந்த கவிதையா என தெரியவில்லை. உண்மையிலேயே தன்னுடைய கவி நடையிலே மிகச்சிறந்த முறையிலே பல விடயங்களை அவர் நம்மோடு பகிர்ந்திருந்திருக்கிறார். உண்மையிலேயே அவருக்காக மீளவும் ஒரு முறை உங்களுடைய பலத்த கரம் இதன் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவர் கூறிய போல எத்தனையோ உதவிகள் இந்த குறிப்பிட்ட இந்த கொரோனா காலத்திலே கூட, இந்த இடர்காலத்திலே, சமூக முச்சடக்க காலத்திலே கூட, இந்த இடர்காலங்களிலே உணர்த்தப்பட்ட சமூக பொறுப்புணர்வுகளை உணர்ந்து இந்த இளைஞர்கள் மிகுதியாக மிகச்சிறந்த முறையிலே அவர்களுடைய சேவைகளை ஆற்றி இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு முறை உங்களுடைய பலத்த கரவொலிகள் மூலமாக அவர்களுடைய நன்றிகளை மூலம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த J78 மாதர் சங்கத்தினுடைய கிராம சேவர் பிரிவிற்குட்பட்ட மாதர் சங்கத்தினுடைய தலைவி அவர்கள் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார். அவர் இந்த கழகத்தினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். உங்களுடைய அன்பிற்குரிய தேவபாலன் தர்சினி அம்மையார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறோம். என் அன்பு உள்ளங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். வருகையிடம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அங்கையன் அவர்களின் தந்தை ராமநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிரதேச செயலாளர் திரு சாபசிவன் சுதர்சன் மற்றும் மாநகர ஆணையாளர் திரு ஈனாத்தானா தேசிய அவர்களுக்கும் வாசிகசாலை தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக உறுப்பினர்கள், மாதர் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், கிராம உத்தியோகர் நகருடன் அவர்களுக்கும் சமத்தி உத்தியோகர் கவிகரன் அவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாசிகசாலையின் ஆரம்ப உறுப்பினர்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் இல்லை என்றால் இப்படி ஒரு வாசிகசாலை உருவாக்கப்பட்டிருக்காது. ஆரம்பத்தில் இந்த இடத்தில் இப்படி ஒரு வாசிகசாலை உருவாக்க காரணமாக இருந்தவர்கள் முன்னாள் மேஜர் காலம் சென்ற ஆல்ஃபிரட் குரையப்பா முக்கியமானவர். அவரை என்றும் மறக்க முடியாது. ஆரம்ப கால உறுப்பினர்கள் காலம் சென்ற தலைவர் சின்னத்தம்பி தம்பராசா, தலைவர் திரு மாணிக்கம் செல்வராஜா, காலம் சென்ற செயலாளர் சந்திரபோஸ், காலம் சென்ற பொருளாளர் வைத்தியலிங்கம் மற்றும் ஆரம்ப கால உறுப்பினர்கள் மாணிக்கம் கனகரத்தினம் சகோதரர்கள், முருகேச பாலசிங்கம் சகோதரர்கள், மார்க்கண்ட துரைராஜா சகோதரர்கள், அந்தோணப்பிள்ளை தேவராஜா சகோதரர்கள், பொன்னப்பேட்டை ஆனந்தராஜா சகோதரர்கள், கணேஷ் விசயராஜா சகோதரர்கள், ராஜு ராஜன் சகோதரர்கள்,
சின்னத்தம்பி தர்மராஜா சகோதரர்கள், திரு திரவியம் ராஜேந்திரம் சகோதரர்கள், பொன்னையா பத்மநாதன் சகோதரர்கள், உறுப்பினர்களின் பெயர்களை மறந்திருந்தால் மன்னிக்கவும். இந்த சபையில் இந்த உறுப்பினர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வாசிகசாலை உருவாக்க அயராது உழைத்தவர்கள் நாம் எல்லோரும் அறிவோம். மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு பின்பு வந்தவர்கள் இந்த வாசிகசாலையின் வளர்ச்சிக்கு அவர்களின் பங்களிப்பு உள்ளது. இந்த வாசிகசாலை யாப்பு உருவாக்க முன்னின்றவர்கள் திரு ஈனா கவி, திரு கானா இந்திராஜா, திரு பூனா ஸ்ரீஸ்காந்தராஜா, திரு கோனா ஜெகநாதன், திரு கானா ரவியன் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் பின்பு நாட்டு நிலைமை உங்களுக்கு தெரியும். வாசிகசாலை இராணுவத்திடமிருந்து பல வருடங்கள் முயற்சி செய்து எங்களால் எடுக்க முடியவில்லை. காலம் சென்ற திரு கனகரத்னம் மாஸ்டர், திரு ராசரத்னமும் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கமும் இணைந்து வாசிகசாலையில் எமக்கு கிடைக்கச் செய்தனர். இன்று ஆலமரம் போல் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இப்போது உள்ள தலைமையில் வளர்ச்சி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நன்றியுரை. எவ்வாறு வந்தாரை வரவேற்பது என்பது தமிழர் பண்பாடோ அதே போல் நன்றி பாராட்டி விடை கொடுப்பதும் தமிழர் பண்பாடுதான். அந்த வகையிலே அந்த பண்பாட்டை கடைபிடிப்பதற்காக நன்றியுரையோடு நம்மோடு இணைகிறார் குமரேசன் கோபி கிருஷ்ணா. ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழக சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கௌரவ திரு ராமநாதன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து எமது பிரதேச செயலாளர் திரு சாம்பசிவம் சுதர்சன் மற்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளர் திரு ஈனாத்தானா ஜேசிலன் அவர்களுக்கும் மற்றும் கழக தலைவர் பொருளாளர் அவர்களுக்கும், கழக உறுப்பினர்களுக்கும், எமது ஊர்வாழ் உறவுகளுக்கும், வெளிநாட்டு வாழ் உறவுகளுக்கும், மக்கள் ஒன்றிய உறுப்பினர்களுக்கும், ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழக செயலாளராகிய நான் எனது நன்றி உரையை ஆரம்பிக்கின்றேன். மேலும் இக்கழகத்தின் புனர் நிர்மாணத்திற்காக உதவி புரிந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு அங்கையன் ராமநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இக்கழக புனர்நிர்மாண வேலைக்காக என் நேரத்தில் சென்றாலும் இன்முகத்துடன் எங்களுக்கான சகல நடவடிக்கைகளையும் செய்வதற்கு அனுமதி அளித்த எங்கள் பிரதேச செயலாளர் திரு சாம்பசிவன் சுதர்சன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எங்களுடைய மாநகர சபை ஆணையாளர் திரு ஈனாத்தானா ஜெயசீலன் ஐயா அவர்கள் மாநகர சபை சார்பாக வேலை திட்டங்கள் அனைத்தையும் எங்களுக்கு மிகவும் விரைவாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்கு அனுமதி அளித்தமைக்கு அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இக்கழகத்தை கொண்டு நடாத்தி கொண்டிருக்கும் தலைவர் கூனா பிரேம்காந்த் அவர்களுக்கும், பொருளாளர் சேனா தெய்வேந்திரம் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். மற்றும் எமது கழக உறுப்பினர்களுக்கும் இரவு பகல் பாராமல் கழக வேலைகளை செய்ய உதவி புரியும் எமது இளைஞர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். மேலும் எங்களுடைய கழக வளர்ச்சிக்காக எந்நேரமும் நிதி உதவி செய்து கொண்டிருக்கும் வெளிநாட்டில் இயங்கி வரும் மக்கள் ஒன்றிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். இக்கழக புனர் நிர்மாணம் செய்வதற்கு உறுதுணையாக நின்ற எங்களுடைய கிராம சேவகர் திரு குணபாலன் லபரூபன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மற்றும் அபிவிருத்தி அலுவலர் சமுத்தி அலுவலர்கள் மற்றது மாநகர சபை சிடிஓ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த கழக பழைய உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, இந்த கழகத்திற்கு கமரா பூட்டி 2 கணனிகளை அன்பளிப்பு செய்த தெய்வேந்திரம் துஷியந்தன் குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ரகுநாதன் அவர்களின் ஞாபகார்த்தமாக ஜோர்ஜ் கங்காதரன் அவர்கள் முதியோர்களுக்கான அன்பளிப்பு வழங்கி கௌரவம் தெரிவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு துரைராஜா குடும்ப ஞாபகார்த்தமாக ஸ்ரீமோகன் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் கழகத்திற்கு அன்பளிப்பு செய்தமைக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக கட்டட
கழக கட்டிடம் திருத்த ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை எம்மோடு நின்று சரீர உதவிகளை செய்து கொண்டிருக்கும் எமது அயலூரில் வசிக்கும் பாவண்ணா பாரிஸ்குமாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நான் கேட்டவுடன் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை மிகவும் சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய யாழ் பல்கலைக்கழக இயற்கை விஞ்ஞான பீடம் மாணவன் திரு ஜதுசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். அத்தோடு இன்றைய வரவேற்பு நடனம் வழங்கிய மாணவிகளுக்கும் அவர்களை நமக்கு அனுமதி தந்த திருவாளர் நடராஜா குமாரவேல் ஆசிரியருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிபெருக்கி சாதனம் வழங்கியவருக்கும் அலங்காரம் செய்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக எமது ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு வேறு யாருக்கும் நன்றி கூற தவறி இருப்பேன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எனக்கு இச்சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு கழகத்திற்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு எவ்வளவு தூரம் நன்றி சொன்னாலும் போதாது. கண்டிப்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய பலத்த கரவொலிகள் மூலமாக அவர்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுவோம். இந்த நிகழ்வு முடிகின்ற இந்த தருவாயிலே உங்களுக்கான அந்த வவுச்சர்கள் வழங்கப்பட இருக்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் அந்த வவுச்சர்களை தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோர்கள் உங்களுக்கு வழங்கி வைக்க காத்திருக்கிறார்கள். அந்த வவுச்சர்களையும் பெற்று நீங்கள் செல்லுமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கான வவுச்சர்கள் மற்றும் முதியவர்களுக்கான வவுச்சர்கள் என்பவற்றை நீங்கள் பெற்று தொடர்ந்து மாணவர்களுக்கான மற்றும் முதியவர்களுக்கான வவுச்சர்கள் வழங்கப்பட இருக்கிறது. ஆக பொறுமையாக இருந்து நீங்கள் அதையும் பெற்று செல்லும். தற்போது கிராம சேவர் அவர்களினாலே அவர்களுடைய சர்டிபிகேட் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அடுத்தபடியாக அடுத்து ராஜி தஸ்மிதா. இதுவரை நேரமும் மாணவர்களுக்கான வவுச்சர்கள் தனுஷா, கஜீர்தன் கஜீபன், கஜீர்தன் கர்ஷிகா, உதயராசா அபிவிருத்தி உதயராசா டெனிசியா, சஜித் குமார் கெவின், அடுத்து சிவகுமார் கார்த்திக், அடுத்து ரமேஷ் குமார் அஸ்வின், இதுவரை நேரமும் வவுச்சர்களை வழங்கி வைத்த சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகர்கள் நலமான இதுவரை நேரமும் வவுச்சர்களை வழங்கி வைத்த சாகித்யா, இதுவரை நேரமும் மாணவர்களுக்கான வவுச்சர்களை வழங்கி வைத்த சசிவர்மன் அவர்களுக்கு
அதாவது இப்ப மாணவர்கள் வருகை தராத பட்சத்திலே அவர்களுடைய பிரதிநிதியாக பெற்றோர் பாதுகாவலர் ஆகியோரும் வந்து இந்த வவுச்சரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நேரம் தாழ்த்தாது விரைவாக வந்து உங்களுடைய வவுச்சர்களை பெற்று தமிகா அவர்களுக்காக வவுச்சரை வழங்குவதற்காக வந்திருக்கிறார். உடனடியாக தனிப்பியன் தமிகா அவர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றார். தவராசா நஸ்கியன் நாகே இதுவரை நேரமும் பௌத்தர்களை வழங்கியது மாணிக்கம் குமரேசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக அடுத்து விஜயகுமார் கபிஷன் அடுத்து காந்தரூபன் கேரிஷ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பொன்னதுரை சிவகுமார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இந்த மாணவர்களுக்கான வவுச்சர்களை வழங்கி வைப்பதற்காக. காந்தரூபன் கனிசிகா அடுத்து மேரிஸ் டெலிசியன் ஜனனி அடுத்து தாசன் பிஹான் இதுவரை நேரமும் பௌத்தர்களை வழங்கிவிட்டு தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக கோ ஆனந்தராசா அவர்களை இந்த பௌத்தர்களை வழங்கி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். ரமேஷ் குமார் கபிஷனா ரமேஷ் குமார் கபிஷனா அடுத்து ஸ்ரீகாந்தன் வினிஸ்டிகன் இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி வைத்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக மாணிக்கம் பாலச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இந்த மாணவர்களுக்குரிய பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக. அந்த வகையிலே பரிசுகளை பெறுவதற்காக ஸ்ரீகாந்தன் தஸ்வினிகா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஸ்ரீகாந்தன் தஸ்வினிகா அடுத்து ஜெயபாஸ்கரன் டினுசிகா தொடர்ந்து ஜெயபாஸ்கரன் காஸ்மிலா மாணிக்கம் பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து முதியோர்களுக்கான வவுச்சர்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த முதியோர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற வவுச்சர்களுக்கு முன்பதாக இந்த வாசிக சாலை அதாவது இந்த முற்போக்கு வாலிபர் கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட சில இளைஞர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த வகையிலே இதற்கான இந்த கௌரவத்தை செய்யுமாறு அன்போடு இந்த கழகத்தினுடைய தலைவர் அவர்களை வேண்டி நிற்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக பா சசிவர்ணன்
அடுத்து யோ டிக்சன். அடுத்து மான வாகிசன். தலைவர் அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பொருளாளர் அவர்களை இந்த பரிசுகளை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். சி நிரூபன். அடுத்து கானா யுவராஜ். பொருளாளர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இரத்தினம் விக்னேஸ்வரன் அவர்களை பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பகிர்தரன். ஆனா டெனிஸ். பரிசுகளை வழங்கி வைத்த அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக அன்பின் ராஜு அவர்களை அன்போடு அழைக்கும். சீனா தர்சன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறோம். அடுத்து யோகன்னா யாதவ். அடுத்து கேனா மது. தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக முதியோர்களுக்கான வவுச்சர்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இதனை வழங்கி வைப்பதற்காக ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். வவுச்சரை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைப்பது சின்னத்தம்பி தங்கமுத்து. சின்னத்தம்பி தங்கமுத்து அவர்களை தங்களுடைய வவுச்சரை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டியிருக்கிறோம். ராகலிங்கா. வவுச்சர்களை வழங்கி வைத்த ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக அடுத்து நவரத்தினம் செல்லத்தம்பி. அடுத்து தவராசா ராசம்மா. அடுத்து தங்கவேல் நிர்மலா. வெவ்வேறு நேரமும் வவுச்சர்களை வழங்கி வைத்த ஆசிரியர். அடுத்து முத்துக்குமார் நாகேஸ்வரி. முத்துக்குமார் நாகேஸ்வரி. அருமை ராசா புனிதமாலா. செல்வரத்தினம் அடுத்து செல்வரத்தினம் திருமணி.
ஜோன் அந்தோனி பீட்டர். அடுத்து இதுவரை நேரமும் பௌத்தர்களை வழங்கி வைத்த தெய்வேந்திரம் மதுமாவதி அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக யோகராசா ஜெயந்திராணி அவர் அடுத்து பௌத்தர்களை வழங்கி வைத்த ஜெயந்திராணி அம்மையார் அவர்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பொன்னையா ஜெகநாதன். இதுவரை நேரமும் பௌத்தர்கள் அடுத்து ஜோசப் ரோச புஷ்பம். அடுத்து தேவேந்திரம் ஐயா அவர்களுக்கு அந்த கனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பத்மநாதன் மாணிக்கம் பாலசிங்கா. அடுத்து பொன்னை இதுவரை நேரமும் பௌத்தர்களை வழங்கி வைத்த ஐயா அவர்களுக்கு அந்த கனமான நன்றிகளை. அடுத்து தவராசா வரதலட்சுமி. முருகன் ராசரத்தினம். அடுத்து தவராசா வரதலட்சுமி. இதுவரை நேரமும் பௌத்தர்கள் வழங்கியதை அவர்களுக்கு கொண்டு இதுவரை பௌத்தர்களை வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு மனமான ஸ்ரீவரன் பத்மஸ்ரீ. ஸ்ரீவரன் பத்மஸ்ரீ. சீனியன் பூபதி. இதுவரை நேரமும் பௌத்தர்களை வழங்கி வைத்துக் கொண்டு அடுத்தபடியாக பொருளாளர் அவர்களை அடுத்து கனகரத்தினம் விக்னேஸ்வரி. பௌத்தர்களை வழங்கி வைத்த ஐயா அவர்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக யோகேந்திரம் அனுயன் அவர்கள் தெய்வேந்திரம் மகிமாவதி. சின்னத்தம்பி ஞானவதி. சின்னத்தம்பி ஞானவதி.
அண்ணா அவர்களை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக அடுத்து வேலுப்பிள்ளை கதிரமலை அப்பா பிள்ளை ரவி அவர்களுக்கு கனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தவராசா சந்திராதவி அடுத்து சின்னத்தம்பி தங்கமுத்து அருமை ராசா புனிதமலர் செல்வரத்தினம் திருமணி அல்லது சேவையை மக்களின் தேவையறிந்து பாரபட்சம் ஏதுமின்றி மிகவும் சிறப்பாக பணி. நன்றி.